இன்னைக்கு நல்லா பேசுங்க, நல்லதையே பேசுங்கிற தலைப்பையே நமக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்தவர் யார் என்று சொன்னால், தமிழகத்திலே 5 முறை முதலமைச்சராக இருந்து இன்றும் தமிழக மக்களுக்காக, உலக தமிழர்களுக்காக தன்னுடைய உதிரம், தன் மூச்சுக்காற்று அனைத்தையும் அர்ப்பணித்திருக்கக்கூடிய ஒரே ஒப்பற்ற தலைவர், தமிழின தலைவர், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தான். இந்த நல்லா பேசுங்க, நல்லதையே பேசுங்கிற தலைப்பே அவர் தான் செலக்ட் பண்ணி கொடுத்தார். அது என்ன நல்லா பேசுறது? சில பேர் பார்த்தீங்கன்னா, சார் பையன் நல்லா சாப்பிடுவான் சார் அப்படிமா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா சாப்பிடுவான்னா நிறைய திங்கிறான்னு அர்த்தம். அவன் ரொம்ப நல்லவனா? அவன் என் மகன் 5 பேரும் நல்லா திம்பாங்க சார் அப்படின்னா இப்போ சீக்கிரம் நீ பிச்சை எடுக்க வேண்டியதுதான். நல்லா திங்கிறது முக்கியம் இல்லைடா, நல்லதை சாப்பிட்ணும்டா, அதான் முக்கியம். சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் 50 சாக்லேட்டை வாங்கி பிள்ளைகளுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அதை வாங்கி சாக்லேட்டாக தின்னுபிட்டு கடைசிக்கு பார்த்தா இவ்வளோ பெருசு இருப்பேன். டவுசரில் பார்த்தீங்கன்னா அவன் அளவுக்கு ரெடிமேடில் அளவே இருக்காது. போய் ஃபேக்ட்ரியில் போய் துணி வாங்கி ஒவ்வொரு காலையும் டெய்லர் டேப் எடுத்து அளந்து இப்படி கொண்டு வந்து போட்டிருப்பேன். ஆட்டோவில் உக்காந்தானா ஒரு ஆட்டோ ஃபுல்லாக சரியாக இருக்கேன். மகனுக்கு என்னடா வயசு ஆகுதுன்னா 15 தான் சார் ஆகுதுங்கிறேன். இவ்வளோ பெருசு இருக்கேன். என்னடான்னா நல்லா சாப்பிட்றது முக்கியம் இல்லை, நல்லதை சாப்பிட்ணும். அதே மாதிரி சில பையன் நல்லா படிப்பான் சார் அப்படிமா. நல்லா படிக்கிறது முக்கியம் இல்லை, நல்லா படித்தா மார்க் வாங்குவாங்க. பள்ளிக்கூடத்தில் ஒரு சாக்லேட் ஊட்டுவான், ஒரு கேக்கை ஊட்டுவான், பேப்பரில் பெயர் வரும். நன்றாக படிப்பது முக்கியமல்ல, அந்த படிப்பை மக்களுக்காக எவன் செலவிடுகிறானோ அவன்தான் படிப்பை நல்லதுக்காக பயன்படுத்துகிறான். நன்றாக படிப்பதை விட படிப்பதை நல்லதுக்காக செலவிடணும். அதே மாதிரி நல்லா தூங்குவான் சார் அப்படிம்பாங்க. சில பேர் ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 2:30க்கு எந்திரிக்கிறான். அவங்க அம்மா சொல்லுது, இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிச்சிட்டான் சார் என் பையன். அப்படியா? சீக்கிரம்னா எப்பயுமே சாயந்தரம் 5 மணிக்கு தான் எந்திரிப்பேன், இன்னைக்கு 2:30க்கெலாம் எந்திரிச்சிருச்சு என் புள்ள அப்படிங்குது. காலையில் 5:30 மணிக்கு எந்திரிக்க வேண்டியவன் மத்தியானம் 2:30க்கு எந்திரிக்கிறான். அவங்க அம்மா அதை பெருமையாக சொல்லுது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூரியன் உதிப்பதற்கு முன்னால் யார் கண் விழித்து சூரியன் மறைந்து ஒரு 2 மணி நேரத்திற்குள் யார் உறங்கச் செல்கிறார்களோ அவர்களுக்கு உலகத்தில் வியாதி என்பதே கிடையாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்லா தூங்குறது முக்கியம் இல்லை, நல்ல நேரத்தில் தூங்கணும், சரியான நேரத்தில் தூங்கணும். அந்த மாதிரி நல்லா பேசுவது, நல்லதையே பேசுவது. நாட்டின் வளர்ச்சியை பெரிதும் நிர்வகிப்பவர்கள் பத்திரிகை ஊடகங்களா, திரைப்பட நட்சத்திரங்களா, சமூக ஆர்வலர்களா? ஐயா, உண்மை செய்தியை உலகிற்கு உறக்க சொல்றது எங்க பத்திரிகை ஊடகம் தான் ஐயா. நாட்டில் நடக்கிறத அன்றன்றைய தகவல்களை அள்ளி வழங்குறது திரை நட்சத்திரமா, சமூக ஆர்வலர்களா? ஐயா, இன்னைக்கு நாட்டில் அப்டேட்டா இல்லைன்னு வச்சிங்களேன், உங்களை தூக்கி வெளியே கடாச்சிடுவாங்க ஐயா. இளைஞரா நாட்டில் ஷைன் பண்ணணும்னா அப்டேட் அறிஞ்சாதான் ஏன் முடியும். தங்க விலை உயர்ந்து போச்சா, பத்திரிக்கையை பாரு. வெள்ளி விலை உயர்ந்து போச்சா, பத்திரிக்கை பாரு. ஏன் வெங்காய விலையை தெரிஞ்சா கூட பத்திரிக்கை பார்த்து தான் ஆகணும். எங்கள் அப்பா சொல்லுவார், புத்தகத்து படுறான்னு, இல்லைனா நியூஸை பாடுறான்னு, இல்லை பத்திரிக்கைனா படுறான்னு. நான் அப்போலாம் கேட்கல. ஆனால் நேற்று காலையில் எங்கள் அண்ணன் பையன் டிவியை வச்சுக்கிறான். விடை காலத்தில் எதுக்குறான் அவன் டிவியை வச்சுக்கிறான்? திரும்பி பார்த்தா ஒரே சத்தம், இரு சித்தப்பா டிவி ஆஃப் பண்ணாதான். என்னடானா ஆட்சியாளர் வந்துட்டாரு, லீவு சொல்லிட்டு போவா சித்தப்பான்றான். இந்த அளவுக்கு எங்கள் பத்திரிகை ஊடகம் உங்களை கட்டி போட்டு வச்சுருக்குது. பிரேக்கிங் நியூஸ் 24 மணி நேரம் பிரேக்கிங் நியூஸ் தந்து ஊடகத்தை திரும்பி பார்க்க வச்சது எங்கள் பத்திரிகை துறை தானே ஐயா. இன்னைக்கு எந்த இடத்துல பிரேக்கிங் நியூஸ் இருக்குது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா கடைக்கோடியில் இருக்கிற நியூஸ்ல இருந்து கண்ணி நிமிக்கி கொண்டு வரது யாரு? எங்கள் பத்திரிகை ஊடகம் தானே. காட்டையே கோட்டையா மாற்றி ஒருத்தர் ஆட்சி பண்ணாரு. அவரை உங்க அரசு அதிகாரியால ஒன்றும் பண்ண முடியல, அரசியல்வாதிகளால் ஒன்றும் பண்ண முடியல, திரை நட்சத்திரமால ஒன்றும் பண்ண முடியல, சமூக ஆர்வலரால் ஒன்றும் பண்ண முடியல. 3 மாநிலத்துக்கு தண்ணி காட்டினார். உண்மையை சொல்ல போனா 3 மாநிலத்துக்கு தண்ணி காட்டி கிட்ட யாராலுமா. ஆனா தனி ஒருவனா என் பத்திரிகையாள களம் சென்று உண்மை தகவல்களை உலக அளிக்கிச்சு யாரு? என் பத்திரிகை ஊடகம் தானே ஐயா. திரைத்துறையினர் சொல்றாங்க, ஒரு படத்தை எடுக்கிறது
தாயோட பிரசவ வலிக்கு சம ஒரு குழந்தைய பெத்தெடுக்கிற தாய் எவ்வளோ கஷ்டப்படுவாளோ அந்த மாதிரி ஒரு திரைப்படத்தை நாங்கள் சமூகத்துக்கு அளிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படணும். ஏன் அவ்வளோ கஷ்டம்? வேணா விட்டுடு. அவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை யாரும் படம் எடுக்க சொல்லலையே. உங்கள் படத்தின் நோக்கம் என்ன? வியாபாரம். இன்னைக்கு 10 ரூபா நம்ம கொடுத்தோம், நாளைக்கு 12 ரூபா ஒரு வியாபார நோக்கத்தோட மட்டுமே திரைத்துறை சமூகத்தை அணுகுறீங்க ஐயா. 24 மணி நேரமும் களம் கண்டு மக்களா தோல் கொடுப்பவே எங்கள் பத்திரிக்கையாளன் தான். 24/7 ஒரு நாள் ஓய்ஞ்சா கூட ஐயா நான் உங்ககிட்ட உண்மையை கேட்குறேன். திரைத்துறையினரே பெரியவாகட்டும், சமூக ஆர்வலரே நாட்டை நிர்வகிக்கிட்டோம். என் பத்திரிகை ஊடகம் ஒரு வாரம் வேணாம், ஒரு 2 நாள் என் பத்திரிகையுமோ திரைப்படமோ நான் வெளியிடணும்னு வச்சுக்கா, இந்த நாட்டோட நிலைமை என்ன ஐயா? ஒரு 2 நாள் சேனல் ஆஃப் பண்ணிடலாம், பத்திரிகை எதுவும் வர தேவையில்ல. நாடு நிர்வகிச்சிட முடியுமா? இல்லை நாடு நல்ல நிலைமை கொண்டு சென்ற முடியுமா? ஒரு பத்திரிகையாளரின் கேள்வி என்பது ஒரு வில்லின் வர அன்பு போன்றது. அது எவ்வளோ நேர்கோட்டில் சென்று பாயுதோ ஒரு பத்திரிகையாளரின் கேள்விக்கு எந்த ஒரு அரசியல்வாதியாலும் அரசு துறை ஊடகத்தாலும் பதில் அளிக்கவே முடியாது. நீங்கள் சரியான விளக்கத்தை கரெக்டாக ஒரு பத்திரிகையாளன் தொடுக்கிற கேள்விக்கு நீங்கள் சொல்லலாம். ஒரு விவாத மேடை போட்டு 4 பேர் கத்திங்கிறான்னு, அந்த 4 பேரில் ஒரு நெறியாளர் இருப்பான். அந்த ஒரு நெறியாளரை கேட்குற கேள்விக்கு எந்த அரசு அதிகாரியாலும் சமூக ஆர்வலாலும் பதில் கொடுக்கவே முடியாது ஐயா. அடுத்து பார்த்தீங்கன்னா திரைத்துறையினருக்கும் சமூக ஆர்வலருக்கு ஒரு கவிதை சொல்கிறேன். உங்கள் முகத்தை திரையில் காட்டுவதும் நாங்கள் தான், உங்கள் முகத்திரையை கிழித்து காட்டுவதும் நாங்கள் தான். ஐயா இந்த பேனா நினைச்சா நாட்டோட வரலாற்றே திருப்பி போடலாம். இந்த பேனா நினைச்சா நாட்டோட வரலாற்றே திருப்பி போடலாம். எகிப்து அரசியலை மாற்றந்தே ஒரு பத்திரிகை ஊடகம் தான் ஐயா. அப்புறம் பார்த்தீங்கன்னா சாட்டைன்னு ஒரு நல்ல அருமையான திரைப்படம், நான் ஒத்துக்கிறேன். திரைப்படம் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பள்ளி கருத்தை சொல்லியிருப்பான். ஆனால் ஒரு 11ஆவது படிக்கிற மாணவிக்கும் ஒரு 11ஆவது படிக்கிற மாணவனுக்கும் காதலை ஏன் சொல்றீங்க அந்த படத்தில்? அந்த படம் உங்களுக்கு ஒரு பள்ளி அனுபவத்தில் எதுக்கு காதல்ன்ற? அப்போ திரை ஊடகம் அவனுக்கு காதலை கத்து தருது, குடிக்க கத்து தருது. 2 நாளைக்கு முன்ன இந்துஜான்னு ஒரு பொண்ணு ஆதம்பாக்கம் சென்னையில் பெட்ரோல் ஊற்றி எரிச்சான், ஒரு தலை காதல்னு. அடா பாவீங்களா, காதலை ஏன் இப்படி போட்டு வளர்க்குறீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஆசிட் கலாச்சாரமோ கொலை கொள்ளை கற்பழிப்பு உங்க திரைப்படம் வந்த வயசு தான் எங்களுக்கு பெருத்த ஆபத்தை ஏற்படுது. 8 வயசுல புள்ள என்ன பண்ணும்? 8 வயசுல என்ன பண்ணுவேன்? மிஞ்சி 3ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருப்பேன், அவ்வளோதான். 3ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருப்பான். இருந்தாலும் தன்னுடைய 8 வயதிலும் கூட தன்னுடைய எழுத்து மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்று 8 வயதில் கையெழுத்து பிரதியாக ஒரு பத்திரிகையை தொடங்கி இரவு பகல் பாராம சைக்கிளை எடுத்துக்கிட்டு படிக்க தெரிஞ்ச நண்பர்களை இடத்தெல்லாம் தன்னுடைய எழுத்தை பிரகடனப்படுத்தி 14 வயதில் அரசியலில் ஈடுபட்டு தன்னுடைய எழுத்தின் காரணமாக 5 முறை தமிழக முதல்வராகவும் 13 முறை சட்டமன்ற உறுப்பினராகவும், அவ்வளவு ஏங்க பாரத பிரதமர் வந்து சந்திச்சாரு. ஏன் ஐயா அவர்களை சந்தித்தீர்கள் என்று கேட்டபொழுது இவருடைய 2 புத்தகங்களை நான் படித்திருக்கிறேன், அதனால் தான் இவரை வந்து சந்தித்தேன் என்று தன்னுடைய கைவண்ணத்தினால் உலகம் சுற்றும் வாலிபனையே கோபாலபுரத்தை சுற்ற வைத்த பெருமை நம்முடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயா அவர்களுக்கு மட்டும்தான். எல்லாம் சரிதான். உலகம் சுற்றும் வாலிபன் அவரு, உலகம் சுற்றும் தாத்தா அப்படின்னு சொன்னீங்கன்னா கரெக்டா இருக்கு. இப்படி தன்னுடைய எழுத்தின் காரணமாக, தன் பேனா மையிலிருந்து வரக்கூடிய எழுத்தின் காரணமாக இந்த நாட்டினுடைய தலையெழுத்தையே ஒரு தலைவர் மாற்றிருக்கிறார் என்றால் எங்கள் பத்திரிகை ஊடகங்களுக்கு தான் நாட்டை நிர்வகிப்பதில் அதிக அக்கறை இருக்குன்னு சொல்றேன். ஐயா நான் ஒரு பத்திரிக்கைக்காரன். எங்களுடைய பணி என்ன தெரியுங்களா? இரவு பகல்னு பார்க்க மாட்டோம், மழை வெயில்னு பார்க்க மாட்டோம். இந்த ஊர்ல யாருக்கு என்ன நடந்தாலும் அவன் அங்காளி பங்காளி வந்து நிப்பானான்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா ஆளா அந்த களத்தில் சென்று நிற்போமே, அது ராத்திரி 12 மணியாக இருந்தாலும் சரி, குடும்பம் என்று பார்க்க மாட்டோம். முடிஞ்சதும் பார்த்துக்கலாம்ன்ற ஜாதி நாங்க கிடையாதுங்க ஐயா. காவல்துறை குற்றப்பத்திரிகை பதிவு செய்கிறதோ இல்லையோ, அந்த செய்தியில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை ஆராய்ஞ்சு மக்கள்கிட்ட களம் கண்டு செய்தியை சொல்கிறோமே ஐயா, இதுவாது பரவாயில்ல. இப்போ கனமழை வேற, கடுத்தளவு தண்ணியில நின்றுட்டு மக்களுக்கு செய்தி சொல்லிக்கிட்டு இருக்கோம். நானாவது பரவாயில்ல, 7 அடி இருக்கேன். என் இடுப்பளவு உள்ளவன்லாம் தண்ணியில என்ன பாடுபட்டான் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு தண்ணி நின்னாலும் ஒன்னைய மட்டும் மூழ்கடிக்கவே முடியாதியா. எப்படியாவது உன் தலை தப்பிச்சிடும்.
ஐயா, சமீபத்துல திருநெல்வேலின்னு சொன்னா உங்களுக்கு என்ன நினைவுக்கு வரும்? அல்வா தான். திருநெல்வேலின்னு சொன்னா அல்வா. ஆம், அல்வா கடையில அணையாது எரிகிற அந்த விறகு கட்டை தான் நினைவுக்கு வரும். ஆனா சமீப காலமாக 2 பிஞ்சு குழந்தைகளோடு சேர்ந்து ஒரு குடும்பமே விறகு கட்டையா எரிஞ்ச சம்பவம் தானே சார் நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிக்குது. பத்திரிகைக்காரன் அதை புகைப்படம் மட்டும்தான் எடுத்தான், எங்கள் மீது குற்றச்சாட்டு வைக்கிறீர்களே. பத்திரிக்கைக்காரன் ஒருத்தன் தான் தொழில் தர்மத்துக்காக அதை புகைப்படம் எடுத்தான். ஆனா அவன் கூட வந்த 5 பேர் அந்த குடும்பத்துக்கு போய் உதவுனாங்களே, அது உங்க கண்ணுக்கு தெரியலையா? அது மட்டுமா, பத்திரிக்கைக்காரன் அன்று எடுத்த புகைப்படம் இன்று எங்கள் பத்திரிகை ஊடகங்கள் வந்ததுனால அந்த ஒரு குடும்பத்தை விடுங்க, இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழகத்திலும் பல குடும்பங்கள் கந்துவட்டி பிரச்சனையில இருந்து காப்பாற்றப்பட்டிருக்குன்னா இந்த நாட்டை நிர்வகிப்பதில் அதிக அக்கறை எங்களுக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஐயா, இறுதியாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த உலகத்திலேயே தன் பணியாற்றுகிற இடத்திலேயே என் உயிர் பிரிய வேண்டும் என்று சொல்றவன் 2 பேர் தான். ஒன்னு உழுதுகோளுக்கு சொந்தக்காரனான உழவன், மற்றொன்று எழுதுகோளுக்கு சொந்தக்காரனான எங்கள் பத்திரிகையாளன். எப்படி தெரியுங்களா? தான் உழுத நிலத்தை பாடா போச்சுன்னு தெரிஞ்ச பிறகு விஷத்தை கொடுத்து அங்கேயே விழுந்து கிடக்கானே அந்த விவசாயி, அது போலதாங்க எங்களுடைய வாழ்க்கையும். வீட்டிலிருந்து கிளம்புகிற அடுத்த நொடி வீடு திரும்புவோமான்னு எங்களுக்கு தெரியாது. எந்த நேரத்திலும் எங்களுக்கு என்ன வேணாலும் நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையும் உண்டு. அதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு கனத்த மனத்தோடு வெளியில செல்லு வீடு வரத்துக்குள்ள படாத பாடு நாங்க தாங்க படுறோம். சமீபத்தில் கர்நாடகாவில் மூத்த பெண் பத்திரிகையாளர் கௌரி லங்கேஷ்கர்ன்ற ஒருத்தவங்களை சுட்டு கொண்ட செய்தி அனைவருக்கும் தெரியாம இல்லை. இப்படி இந்த சமூகத்துக்காக எங்கள் உயிரையும் பொருட்படுத்தாமல் இந்த சமூகத்தின் நலனுக்காக உழைக்கிறோமே எங்கள் பத்திரிகை ஊடகங்கள், நாங்கள் தான் நாட்டை நிர்வகிப்பதில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்கிறோம் என்று சொல்லி என் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செய்தித்தாளை பார்த்திருப்பீங்க. ஒரு கந்துவட்டியினுடைய கொடுமை தாங்க முடியாமல் ஒரு குடும்பமே எரிந்து போனது. ஒரு குடும்பமே எரிஞ்சு போனுச்சு. அந்த வீடியோவை நீங்க பார்த்திருக்கீங்களா சார்? அந்த வீடியோவை நானும் பார்த்தேன் சார். எப்படி தெரியுமா? ஒரு தாய் கொளுத்திக்கிட்டு அப்படியே எரிஞ்சாங்க சார். பக்கத்தில் ஒரு சின்ன குழந்தை சார், பொம்பளை புள்ள சார், அந்த அப்படியே கொளுத்திக்கிட்டு எரியுது சார். ஆடலை சார், அசையலை சார், கையை அப்படியே காட்டிக்கிட்டீங்க சார். எனக்கு என்ன சொல்கிற மாதிரி தெரியுமா இருந்துச்சு? இந்த நாட்டில் பிறந்தது தான் நான் செய்த தவறா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு சார். அப்பொழுது ஒரு பத்திரிகைக்காரவங்க அதையும் கேமரா பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க சார். எரிகிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றியது போல அங்கு நடந்ததை படம் பிடித்து அதையும் காசு பார்த்தவர்கள் இந்த பத்திரிகை ஊடகங்கள். நம்ம தான் அப்பஞ்சத்து போயிட்டான்னு அழுகுறோம், கொலைகார பயலும் கூட உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். அந்த கொலைகாரர்கள் தான் இந்த பத்திரிகை ஊடகங்கள். கேமராவிற்கு முன்னால் மட்டுமே நடிக்க தெரியும், மக்களுக்கு முன்னால் நடிக்க தெரியாத ஒரு குழந்தை தான் எங்கள் திரைப்பட நட்சத்திரங்கள். இந்தியன்கிற ஒரு திரைப்படம், அதில் அழகாக சொல்லியிருப்பார் நடிகர் கமலஹாசன், மற்ற நாடுகளில் எல்லாம் ஒரு வேலையை செய்யாமல் இருப்பதற்குத்தான் லஞ்சம் வாங்கிறார்கள், ஆனால் நம் நாட்டில் மட்டும்தான் ஒரு வேலையை செய்யறதுக்கே லஞ்சம் வாங்குறாங்க என்று சொன்னார். அப்படிப்பட்ட உண்மை நிலையை அந்த உணர்த்தியது யாருங்க? எங்களுடைய திரைப்படங்கள் தானே. ஒரு கவிதை, ஏ தோட்டக்காரா வெளியில் தெரியும் செடியை வேண்டுமானால் நீ வெட்டி விடலாம், மண்ணுக்குள் செல்லும் வேற என்ன செய்வாய்? அர்த்தம் என்னன்னு தெரியுமாயா? ஒரு பெண் ஒருத்தவனை காதலிக்கிறான். அப்ப காதலிக்கிறது அவனுடைய தந்தைக்கு தெரிஞ்சிருச்சு. அவருடைய தந்தை அவளை வீட்டில் வச்சு சிறை பிடிச்சிடறாரு. அப்ப அவ சொல்றா, ஏ தோட்டக்காரா வெளியில் தெரியும் செடியை வேண்டுமானால் வெட்டி விடலாம். அப்படின்னா என்ன? எங்களை வேண்டுமானால் நீ பிரித்து விடலாம், மண்ணுக்குள் செல்லும் வேற என்ன செய்வாய்? அவன் மீது நான் கொண்டிருக்கும் மனதில் கொண்டிருக்கும் அன்பை என்ன செய்வாய் என்று கேட்டார். அப்படிப்பட்ட ஒரு காதலை யாராலுக்கு சொல்ல முடியும்? எங்களுடைய திரைப்பு துறையால் மட்டும்தானே சொல்ல முடியும். ஏன் உங்க கண்ணுக்கு நல்லதே படாதா? நாங்கள் எதுவும் நல்லது செய்யலையா? இல்லை கேட்குறேன். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த ஒரு அரசியல் முற்போக்கு சிந்தனையும் இல்லாமல் எத்தனையோ ஏழை குழந்தைகளையும் எத்தனையோ மாற்றுத்திறனாளி குழந்தைகளையும் எடுத்து வளர்த்து கொண்டிருக்கிறாரே லாரன்ஸ். அவரை பற்றி நான் சொல்றதுக்கு ஒன்று நிறைய விஷயங்கள் இருக்கு. தமிழ்நாட்டின் அன்னை தெரசா என்று சொல்ல முடியாது, தமிழ்நாட்டின் அண்ணன் தெரசா லாரன்ஸ் என்று சொல்வதில் நான் பெருமை அடைகிறேன். ஒரு சிறுவன் தவறு செய்கிறான், அவனை ஒரு சின்ன பையன் ஊரில் தவறு செய்கிறாயா, அவனை நான் அடிச்சிட்றேன்.
அடித்த உடனே அவன் போயிட்டு அவன் போயிட்டு அவங்க வீட்டில் சொல்கிறான். நானும் போய் எங்கள் வீட்டில் சொல்கிறேன், இது மாதிரி தவறு செய்கிறாமா, அவனை நான் அடித்தம்மா அப்படின்னு சொல்கிறேன். அப்போ எங்கள் அம்மா என்னட்ட சொல்கிறாங்க, முதல்ல உன்னை திருத்து, பிறகு ஊரை திருத்தலாம் என்று சொன்னார்கள். அதை தான் நானும் சொல்கிறேன். ஒன்னட்டே 100 தவறு இருக்கு, முதல்ல ஒன்றை திருத்திக்க, அதுக்கப்புறம் நீ ஊரை திருத்தலாம், சினிமா துறையினரை பற்றி நீ குறை சொல்லலாம். அதான் நான் சொல்கிறேன். எங்கள் ஊர் பக்கம் தஞ்சாவூர் பக்கம் ஒன்று சொல்லுவாங்க, ஐயா, தேங்காய் திங்கிறது ஒருத்தன், தண்டம் கட்டுறது ஒருத்தன் அப்படிம்பாங்க. அதுபோல் உன்னுடைய வரிப்பணத்தில் ஆட்சி நடத்துகின்ற நீ ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த ஆட்சியாளன் அங்கே இருக்கான், அவனை விட்டுற. திறமந்தா அவனுடைய சட்டையை பிடிச்சி நீ கேள்வி கேளு. அதை விட்டுட்டு சொந்த உழைப்பில் முன்னேறி கொண்டிருக்கிற திரைப்பட நட்சத்திரங்களை பார்த்து நீ ஏன் கேள்வி கேட்கிற? அதைத்தான் நான் கேட்கிறேன். ஒரு இங்கிலாந்து நாட்டுக்காரர் இந்தியாவுக்கு சுற்றுலா வருகிறார். சுற்றுலா வரும்பொழுது ஒரு இளைஞனை பார்த்து கேட்கின்றார், உங்கள் நாட்டில் ஏன் மற்ற ஆண்களுடன் பெண்கள் கை குளிக்க மாட்டேங்கிறாங்களே, என்ன காரணம் அப்படின்னு கேட்டார். அதுக்கு இந்த இளைஞர் இங்கிலாந்து நாட்டுக்காரரை பார்த்து கேட்டார், உங்கள் நாட்டில் ராணி இருக்கிறாங்களா, அவங்க மற்ற ஆண்களுடன் கை குலுக்கி கொள்வாங்களா அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவர் சொன்னார், அவர் ராஜாவின் மனைவி ஆயிற்றே, அவங்க எப்படி கை குலுக்கிக்குவாங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கு இந்த இளைஞர் சொன்னார், உங்கள் நாட்டில் ராஜாவின் மனைவி மட்டும்தான் ராணி, ஆனால் எங்கள் நாட்டில் வாழும் அத்துணை பெண்களுமே மகாராணிகள் என்று சொன்னார். அவர் வெறும் வார்த்தையாக மட்டும்தான் சொன்னார். ஆனால் திரையில் ஒவ்வொரு பெண்களையும் அழகிகளாகவும் தேவதைகளாகவும் வீரம் கொண்ட ஜான்சி ராணிகளாகவும் காட்டிக் கொண்டிருப்பது எங்கள் திரைப்படங்கள் மட்டுமே. அண்ணல் அம்பேத்கர் உங்களுக்கு தெரியுமாங்க ஐயா? அவரை தெரியாதவங்க இந்தியாவில் பிறந்திருக்கிறதுக்கு லாயக்கே இல்லைங்கிறேன். இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தை நிறுவிய சட்ட மாமேதை டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர், அவருடைய பெயரை ஒவ்வொருத்தரும் மனதில் உச்சரிப்பதில் பெருமை அடையணும். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய மகான். அண்ணல் அம்பேத்கரை பார்த்து இந்த உலகம் நின்றால் தீட்டு, உட்கார்ந்தால் தீட்டு, நடந்தால் தீட்டு என்று சொன்னது. அதனால் தான் அவரை சட்டத்தை தீட்டு என தீட்டி காட்டினார். தீட்டி காட்டியதால் தான் சட்டமேதை அம்பேத்கர் என புகழப்பட்டார். அதுபோல இன்றைக்கு இந்த உலகம் எங்களை பார்த்து சினிமாக்காரர்கள் என்று இழிவுபடுத்துகிறார்கள். நாளை நாங்கள் இந்த உலகத்தையே ஆண்டு காட்டுவோம். நம் நாட்டை நிர்வகிப்பதில் பெரிதும் அக்கறை உள்ளவர்கள் திரைப்பட நட்சத்திரங்களே. வாழ்க தமிழ், வெல்க இந்திய பாரத கண்டம் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சார், பாலம் கல்யாண சுந்தரம்னு ஒருத்தர், அவர் ஸ்ரீ வைகுண்டம் கல்லூரியில் நூலகரா பணியாற்றினார். அவர் வேலைக்கு சேர்ந்ததுலேருந்து ரிட்டையர் ஆகிற வரைக்கும் வந்த எல்லா சர்வீஸ் பணத்தையும் ஏழை எளியவர்களுக்காக கொடுத்துட்டாரு. தன்னுடைய தேவைகளுக்காக ஒரு ஹோட்டல்ல சர்வர் வேலை பார்த்தாரு. அப்ப அமெரிக்கா சென்ற நூற்றாண்டின் தலை சிறந்த மனிதராக தேர்ந்தெடுத்து ஒரு பெரிய மேடையில பல கோடி ரூபாய் பரிசு வழங்குச்சு. ஆனா அதே மேடையில அத்தனை கோடிகளையும் ஏழை எளியவர்களுக்காக கொடுத்து விட்டு மணி முக்கியம் அல்ல, மனிதாபிமானம் தான் முக்கியம் என்று நம் பண்பாட்டையை நிலைநாட்டிய தமிழர். அவருடைய சமுதாய பங்களிப்பை பாராட்டி ஒரு மாபெரும் மனிதர், உங்களுக்காக என்னுடைய வீட்டில் எப்பொழுதும் ஒரு அறை காத்திருக்கிறது என்று சொன்னார். ஒரு சமூக ஆர்வலருடைய வருகை என்னுடைய வீட்டுக்கு பெருமைன்னு சொன்ன அந்த மாபெரும் யார் தெரியுமா? மனிதர் யார் தெரியுமா? இன்னைக்கு திரைப்பட உலகத்துல மாபெரும் நட்சத்திரமாக இருக்கிற ரஜினிகாந்த் அவர்கள். அதனாலதான் சொல்றேன், ஒரு நாட்டை நிர்வகிப்பதில் அதிக அக்கறை செலுத்துவது முழுக்க சமூக ஆர்வலர்கள் தான் சொல்லிட்டு. சார், இந்த பத்திரிகையாளர்கள் எப்படி தெரியுமா? அன்னைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க நியூஸை மாத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. எப்படி தெரியுமா? ஏடிஎம் வாசல் அப்போல வாசல மறந்து, வாடி வாசல்ல ஏடிஎம் வாசல மறந்து, நெடுவாசல்ல வாடி வாசல மறந்து, கதிரமங்கலத்தில் நெடுவாசல மறந்தோம், அனிதா தற்கொலையில் எல்லாத்தையும் மறந்தோம், இன்னைக்கு ஜிமிக்கு கம்மல்ல நம்மளே நம்ம மறந்துகிட்டு இருக்கோம். ஆனா இந்த சமூகத்திற்காக தான் மேற்கொள்ற குறிக்கோளை அடையிற வரைக்கும் தொடர்ந்து போராடுறான் பாத்தீங்களா சமூக ஆர்வலர். அவன் தான் சார் இந்த நாட்டை நிர்வகிப்பதில் அதிக அக்கறை செலுத்தினான். சார், நீண்ட காலம் வாழ வேண்டும் என்றால் இளமையாக வாழுங்கள், இளமையாகவே வாழ வேண்டும் என்றால் மனித சமுதாயத்திற்கு தொன்றாட்டி வாழுங்கள் என்று உணர்த்தியது டிராபிக் ராமசாமி அவர்கள். அந்த 86 வயது முதியவர் தன்னோட கையில ஒரு சின்ன பிளேடை வச்சுக்கிட்டு பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் இடையூறாக இருந்த அத்தனை பேனர்களையும் போஸ்டர்களையும் கிழித்தறிந்தவர். பொதுமக்களுடைய நலனுக்காக பல பொதுநல வழக்குகளை தொடர்ந்து அந்த வழக்குகள்ல வழக்கறிஞர்களோட உதவியின்றி தானே வாதாடி நல்ல பல செயல்களுக்கு வித்திட்டவர். அவரை போன்ற சமூகத்திற்காக தன்னை முழுக்க அர்ப்பணிக்கிற சமூக ஆர்வலர்கள் தான் நம் நாட்டை நிர்வகிப்பதில் அதிக அக்கறை செலுத்துறாங்க.
சார் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேளுங்க. நீங்க வெயில்ல நடந்து போயிட்டு இருக்கீங்க, ரொம்ப நேரமா வெயில் நடந்து போயிட்டு இருக்கீங்க. அப்ப உங்களுக்கு வந்து ரொம்ப வந்துட்டு வெயிலா இருக்கு, அப்ப நிழலுக்காக என்ன பண்ணுவீங்க? வெயிலில் நடந்து போகிறப்ப நிழல்னா எங்கிட்டாவது மரங்கிறம் இருக்கான்னு பார்ப்பேன், அல்லது கொடை எடுத்துகிட்டு வந்தால் கொடை பிடிப்பேன். வேறு என்னம்மா செய்ய சொல்கிறீங்க? வெயிலில் வந்தால் நிழலுக்கு மரம் இல்லாட்டி எங்கேயாவது ஒதுங்குற இடம் இருந்தால் அங்கே வந்து நிற்பேன். அப்போ உங்களுக்கு தண்ணி தாக அடிக்குது, என்ன பண்ணுவீங்க? தண்ணி தாக எடுத்தால் தண்ணி கடையில் வாங்கி குடிப்பேன், அல்லது வீட்டில் யார்கிட்டையாவது கேட்டு தண்ணி வாங்கி குடிப்பேன், இல்லாட்டி ஏதாவது ஒரு குளிர்பானத்தை வாங்கி சாப்பிடுவேன். எதுக்குமா இவ்வளவு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன் நீ? சார் இருங்க, இன்னொரு கேள்வி இருக்கு. உங்களுக்கு பசிக்குது, அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? பசிக்குதுன்னா ஒரு ஹோட்டலில் போய் உட்காந்து காசு கொடுத்து சோறு சாப்பிடுவேன். சார் இங்க எல்லாருக்கும் நிழல் வேண்டும், ஆனா யாரும் மரத்தை வளர்க்கறது இல்ல. எல்லாருக்கும் தண்ணி வேணும், ஆனா யாரும் அந்த தண்ணியை சேமிக்கிறது இல்ல. இங்க எல்லாருக்கும் உணவு வேணும், ஆனா யாரும் விவசாயத்தை பண்றது இல்ல. பிள்ளைங்களுக்கு வந்து விவசாயத்தை பத்தி சொல்லித்தாங்கன்னா இன்னைக்கு கிரிக்கெட் தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்த தலைமுறைக்காவது கிரிக்கெட்டை சொல்லி தரீங்களோ இல்லையோ, விவசாயத்தை சொல்லித்தாங்க. ஏன்னா ஸ்கோரை விட சோறு ரொம்ப முக்கியங்க. அப்படிப்பட்ட சமூக நலன்களை கூட உங்களுக்கு எடுத்து சொல்றது எங்களை போன்ற சமூக ஆர்வலர்கள் தான் சார். சார் கோயம்புத்தூர்ல தேர்தல் நடந்துகிட்டு இருக்கும் போது எல்லா வீட்லயும் சோதனை மேற்கொண்டாங்க. அப்ப பல வேட்பாளர்கள் வீட்டுல பல கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. ஆனா ஒரே ஒரு வேட்பாளர் வீட்டுல மட்டும் 10 புத்தகங்களும் 4 வெள்ளை சட்டம் மட்டும் பறிமுதல் செய்யப்பட்டது. அவர் யார் தெரியுமா? இந்த உலகத்துல நல்ல கண்களை உடைய அனைவருக்கும் தெரியும் அந்த நல்ல கண்ணை. இப்படி சமூகத்திற்காக தன்னை முழுக்க அர்ப்பணிக்கிற சமூக ஆர்வலர்கள் தான் நம் நாட்டை நிர்வகிப்பதில் அதிக அக்கறை செலுத்துறாங்க.